ஏன் தமிழ்நாட்டு அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் அந்த பகுதியை சார்ந்தவர் வேகமா ஓடுனதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? கள்ளச்சாராயத்துல 66 பேர் செத்து போனாங்கல்ல, அப்ப நீங்க வந்திருந்தா சந்தேகம் வந்திருக்கும். எல்லாரும் போயிருக்காங்க. அப்பவும் போனாங்க. அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் கீச்சாங்க இருந்தாங்க. கீச்சாங்க இப்போ வரைக்கும் சாராயம் சார், விக்கிறாங்க. இந்த ஒப்பீடே தப்பு சார். எப்படி தப்பு? இந்த ஒப்பீடே சரி, தப்பு ஒப்பீடு சார். தப்பு. மாதேஷ் இப்ப கரெக்டா ஒரு ஒப்பீடு சொல்றேன் மாதேஷ். நான் சொல்லட்டுங்களா? நீங்க ஒண்ணு கேட்க வேணாம். நான் சொல்றேன் இதுக்கு ஐயா, இதுக்கு நீங்க அதெல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க நான் பார்க்கணும். இப்போ கள்ளச்சாராயத்துல இருக்கிற அந்த இன்சிடென்ட்டையும் கரூர் கடுந்துயரத்தையும் அது அப்படியே ரெண்டுத்தையும் ஒப்பிடே பொருத்தி பார்க்க படுத்தாதீங்கன்ற. அது முடியாது. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டாலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல. சொல்லுங்க. அது ரெண்டுத்தையும் அப்படியே டைரக்டா பொருத்தி பார்க்க முடியாது. அதான் அஸ்வத்தாமனும் சொல்றேன். ஆனால் அப்படியே டைரக்டா பொருத்தி பார்க்குற சம்பவத்தை நான் சொல்றேன். பிப்ரவரி 22 பெற்றோரை கொண்டாடுவோம்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழா விருதாச்சலத்தில் நடந்தது. பழையப்பட்டினம்ங்கிற கிராமத்திலிருந்து மக்களை லோட் ஆட்டோவில் டாடா ஏசி வாகனத்தில் ஆடு மாடுகளை போன்று அடைத்து திமுகவினர் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்ற ஒரு வாகனம் குடை சாய்ந்து 3 பேர் இறந்து போனாங்க. அது எப்படி கட்டாயம்னா என்ன வலுக்கட்டாயமா இழுத்து வாங்கன்னு கூட்டு போயிருவாங்களா? ஆமா, அப்படிதான் கூட்டு போனாங்க. 3 பேர் இறந்து போனாங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? இல்ல சார். அந்த கட்டாயப்படுத்திங்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. 3 பேர் செத்து போயிட்டா அது கவலை இல்ல. இது என்ன ஏன்னா செத்தவன் அப்பாவி மக்கள் தானே, திமுக காரன் கிடையாது. செத்தவன் அப்பாவி மக்கள் தானே. நான் அந்த நேரத்திலேயே நான் அறிக்கை கொடுத்துருந்தேன், திமுகவினுடைய கட்சி நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு காயம்பட்டவங்களுக்கு 10 லட்சம் தரணும்னு சொல்லி. ஒரு இரங்கல் உங்களுக்காக வந்து 3 பேர் செத்து போனான். ஒரு இரங்கல் கிடையாது, ஒரு இழப்பீடு கிடையாது, ஒரு நிதி உதவி கிடையாது. செத்தவன் வீட்டுக்கு வந்து எவனும் பார்க்கவும் கிடையாது. அப்படியே இந்த சம்பவத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன் திமுக செய்யல? கள்ளக்குறிச்சி இப்போ